இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் இந்த உலகத்தை படைத்து உலகில் உள்ள அனைத்தையும் படைத்து மனிதர்களாகிய எங்களையும் படைத்த நாள் முதல் இந்நாள் வரையில் நீர் எங்களுக்கு எல்லாம் நல்லதையே செய்கின்றீர். நாங்கள் வழி தவறி செல்லும் பொழுது எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் நல்வழிகளையும் நீர் காட்டுகின்றீர். இயேசுவே ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்தபோது மனிதர்களுக்கெல்லாம் நல்லதையே செய்தீர். அதை தொடர்ந்து செய்ய அப்போஸ்தலர்களையும் கிறிஸ்தவர்களாகிய எங்களையும் நீர் அழைத்திருக்கிறீர். நாங்கள் எங்கள் அழைப்பிற்கு ஏற்ற நல்வாழ்க்கை வாழ நீர் துணை புரியும். இயேசுவே ஆண்டவரே, நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காகவும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற கிருபைக்காகவும் நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு புனித சின்னப்பர் ரோமையிலே இறை பணியை செய்தார் என்பதை பற்றி விளக்குகிறது. இவ்வாறு வாசிக்கின்றோம். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறை ஆட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசுவை பற்றி முழு மனத்தோடு தடையின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார் என்று கூறுகிறது. ரோமையில் இயேசுவை பற்றி தைரியமாக எடுத்துரைத்தார். இறப்பதற்கு முன்பு கூட இறை பணியை தெளிவாக செய்தார். நற்செய்தி வாசகத்திலே புனித யோவான் இயேசு கிறிஸ்துவின் பணியை பற்றி கூறுகிறார். இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் என்று புனித யோவான் கூறுகிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசு பலவற்றை செய்தார், பல நல்ல செயல்களை செய்தார் என்பதை விளக்குகிறது. இயேசு நம்மையும் அழைத்திருக்கிறார் இறைப்பணியை செய்வதற்காக, அவருடைய வார்த்தையை பின்பற்றி நல்வாழ்க்கை வாழ்வதற்காக. எனவே நாம் கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று அவருக்கு உகந்த செயல்களை செய்வோம். இறைவன் நாம் செய்கிற செயல்களை முன்னிட்டு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற நபர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.